ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸோ சீரியல் நெக்ஸ்ட்டுக்கு ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பாண்டியன் வந்து கோமதிக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேண்டிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி இங்கே கோமதிக்குமே சரியாகி இங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கோமதி அங்கே ரொம்பவே டயர்டாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இல்லை கோமதி, உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஏன்னா உனக்காக நான் வந்து நிற்கலை. ஏன்னா நீ என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளவோ ஆசைப்பட்ட. ஆனால் நான் உன் மேலே தப்பு இருக்கிறத ஒரு காரணமாக வச்சு நான் உன் கூட பேசாமல் இருந்தது என்னோட தப்பு தான். அதே மாதிரி நீ என்கிட்ட நடிச்சுக்கிட்டே இருந்தியா, அதனால தான் நீ இப்பயும் நடிக்கிறியமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடைக்கே கிளம்பி போனேன். ஆனால் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. மறுபடியும் நான் உன் கூட நல்லா தான் பேசுவேன். அதே மாதிரி நீ நிம்மதியாக ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே அப்பத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாண்டியன் வந்து கோமதி கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கொஞ்சம் சந்தோஷமாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து கோமதி ஒரு முடிவுமே பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கூட தெரிஞ்சிட்டு இருந்தேன். இப்போ அவர்கிட்ட நான் பேச போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு என்னோட அருமை புரியல, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அப்படி அவர் சொல்கிறாருன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் மேலே நான் உண்மையான ஒரு பாசமும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவர் என் மேலே ஒரு துளி கூட பாசமே வச்சுக்கிட்டு இருக்கல. ஏன்னா நான் அவர்கிட்ட கெஞ்சணும் மாதிரி அவர் என்கிட்ட வந்து கெஞ்சணும், நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலைன்னா அவருக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்றத அவர் ரிலேஸ் பண்ணணும். ஏன்னா அவர் பேசாமல் இருந்தபோது நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சினோ அவருமே இப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜியும் அங்கே வீட்டில் அத்தை நீங்கள் போய் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க அத்தை, நீங்கள் அவங்கள பழி வாங்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஏற்கனவே நீங்கள் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் உடம்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லிடுறாங்க. ஏன்னா ராஜிக்குமே இப்போ எக்ஸாமும் வருது. அந்த எக்ஸாமை நம்ம எழுதி நல்லபடியாக பாஸ் பண்ணோன்னா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அப்பாவுக்கும் சரி நம்ம மாமாவுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து நான் மிகப்பெரிய ஒரு பெருமையை நான் சேர்த்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே படிக்கிறதுக்காக ரூமுக்குமே போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவுமே எங்கள் வீட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் போட்டதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து பார்க்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் செந்தில கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசியும் அம்மாச்சி எனக்கு அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு, இப்போ தான் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது. மறுபடியும் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, அம்மா கூடயே இருக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசையுமே அப்பத்தா கிட்ட சொல்லவும் அப்பத்தாவும் இதை கேட்டுட்டு சரிம்மா அரசி, உங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது, ஏன்னா நீ அதை நினச்சி எதுவுமே கவலைப்படாத, ஏன்னா பாண்டியன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே உங்கள் அம்மா வந்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் இதுக்கு மேலே எல்லாமே சரியாயிடும், நீ எதுவுமே நினச்சிக்கிட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அரசியும் அங்கேருந்து எழுந்து கிளம்பவும் இங்கே ராஜி வந்து அந்த எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. உடனே கதிரும் வீட்டுக்கு வந்து அரசி ராஜி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தடக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரூமில் உட்காந்து இங்கே ராஜி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே கதிர் வந்து ரூமுக்குள்ளே போனதும் இன்னும் அரசி சின்சியராக படிச்சுக்கிட்டு இருக்க போல், இந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிடுவ, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ பட்ட கஷ்டம் வீண் போகாது, ஏன்னா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க, அந்த கஷ்டத்தை உனக்கு பலன் கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதிருமே சொல்லிடுறாங்க. ஆனா கதிர் சொன்னதை கேட்டதும் இங்க ராஜியும் எனக்கு இந்த எக்ஸாமை நினைச்சாவே ரொம்பவே பதட்டமா இருக்கு, இருந்தாலுமே எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா தெரிஞ்சுமே எனக்கு ரொம்பவே பயமா தான் இருக்கு, ஏன்னா நான் எல்லார் முன்னாடியும் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கணும், அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெருமையை நான் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே நான் மனசில் இருக்கேன். ஆனால் இதில் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கடந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜையுமே கதிர்கிட்ட சொல்லவும் கதிர் இதை கேட்டுட்டு, ராஜை நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு கதிரும். அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் மீனா கிட்ட பேசிக்கிட்டே போயிருக்காரு. மீனா என்ன மீனா, இங்கே மயிலாக்கா கூட பேசுகிறத நிறுத்திட்டியா இல்லை ஒன்றும் தான் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து புது கொஷினை எழுப்புறாரு. உடனே இங்கே மீனாவும் என்னங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் அத்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக வந்து இங்கே அத்தையை மீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா, நீங்கள் இப்படி கேட்குறீங்களே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க, நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் மயிலாக்கா கூட பேசிகிட்டு தான் இருந்தேன், ஆனால் எதுக்காகனா அவங்க நல்லதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ மயிலாக்கா என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, ஆனால் தெரியாமல் நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, அப்புறம் உங்களுக்கு
உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் சொல்லிட்டுறாங்க. செந்தில் வந்து கேட்டுட்டு, அப்பப்பா நாம் இவ பேச்சுக்கே போகக்கூடாது, நம்ம ஒன்று பேசினா இவன் நாளாக பேசுவா, நம்ம எதுவுமே பேசக்கூடாது, நம்ம சைலண்ட்டாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் மீனாவும் மயிலக்காவை பற்றி தான் யோசிச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வேலைக்கு போய்கிட்டு அங்கே வீட்டில் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மயிலக்காவோட வாழ்க்கை எப்போ தான் சரியாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் இங்கே அரசியும் எப்படியோ ஒரு வழியாக அந்த எக்ஸாமில் ரிசல்ட்டையுமே பார்க்குறாங்க. அரசி வந்து இங்கே எக்ஸாம் இந்த செமஸ்டர் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ராஜி வந்து எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ட்ராவல்ஸில் உக்காந்துக்கிட்டு கதிரும் அங்கே ராஜியோட ரிசல்ட்டை பார்க்கவும், உடனே அதை பார்த்ததும் இங்கே கதிருக்கு பயங்கர சந்தோஷம். உடனே இந்த விஷயத்த நான் இங்கே ராஜிக்கிட்ட சொல்லியே ஆகணும். ஐயோ, நான் நினச்சி கூட பார்க்கல ராஜி பாஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ஆனால் ஃபஸ்ட் மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே இங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ட்ராவல்ஸை ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்குமே வந்துட்டுறாங்க. உடனே வீட்டுக்கு வந்த கையோட இங்கே ராஜுக்கிட்ட போயிட்டு, ராஜி இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்த ராஜியும், என்னங்க இன்னைக்கு நான் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் உக்காந்துட்டு இருந்தா, நீங்கள் இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து கேட்கவும், உடனே இங்கே கதிரும், அட ராஜி, நீ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்ட, நீ நினச்ச மாதிரியே எக்ஸாமில் பாஸ் ஆகிட்ட, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ராஜி. இந்த விஷயம் உங்கள் அம்மாக்கும் உங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுக்கிட்ட கதிர் சொல்லிடுறாங்க. ராஜு இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே கோமதி கிட்ட, அப்பத்தா கிட்ட, அரசுக்கிட்ட எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்ட கோமதியும், அது கதிர் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடா, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே ராஜி வந்து ரொம்பவே படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு இப்படி பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை. அந்த பொண்ணு நான் வச்ச நம்பிக்கையை அவள் வீண் போக விடலை. ஏன்னா நான் வச்ச நம்பிக்கையை அவள் காப்பாற்றிட்டா. எனக்கு ராஜியை பற்றி நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குடா, வாமா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியை கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறாங்க எங்கள் கோமதியும். ராஜி, நீ மேலும் மேலும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் ராஜியை வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே கதிரும் ராஜியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் அப்பத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும், கதிர், ராஜி, நீங்கள் ரெண்டு பேரும் எம்மாடி, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க, ஏன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் அப்பங்காரனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா தாம் தூம்னு குதிப்பான். அவன் முதல் ஆளாக அவன் தான் சந்தோஷப்படுவான் அந்த வீட்டில். அவன் உன் மேலே ரொம்பவே அன்பும் அக்கறை பண்புன்னு சொல்லிட்டு எல்லாமே உன் மேலே ரொம்பவே பாசமாக தான் இருக்கான். ஆனால் அதை வெளிக்காட்டிக்காம தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த உங்கள் அப்பங்கிட்ட மீட் பண்ணி இந்த விஷயத்த நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லிடுறாங்க. உடனே அரசியும் அங்கே வந்து, அது அண்ணி சூப்பர் அண்ணி, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, இன்னைக்கு என்ன ட்ரீட் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுக்கிட்ட வந்து அரசி வந்து கேட்கவும், உடனே இங்கே கதிரும், அதுக்கு என்ன ராஜி, உனக்கு என்ன வேணுமோ இன்னைக்கு வீட்டிலையே என் கையால் சமைச்சு போட்டுடுறேன், உனக்கு என்ன பிரியாணி வேணுமா இல்லை ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, என்ன வேணும் கேளு, நான் உனக்காக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து சொல்கிறாரு. உடனே அரசியும், இன்ன ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல், ஏன்னா இது அண்ணி வந்து இப்போ போலீஸ் அதிகாரி ஆகிட்டாங்க, இப்போ உங்களை அடக்கவே முடியாது, நீங்கள் வேறு ட்ராவல்ஸ் வர வச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு. நம்ம வீட்டில் இருக்கிற போது எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் கடைசியில் அந்த பிரச்சனையெல்லாம் முறியடிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் வரும். அந்த விஷயத்தில் இங்கே அண்ணியோட ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு, இதை நினைக்கிற போது இப்போ இதை நம்ம செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசையுமே அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அரசி, நீ நினைக்கிற மாதிரியே நம்ம பிரம்மாண்டமாக அங்கே ராஜியோட
இந்த ஒரு போஸ்டிங்கை நம்ம கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதிர் வந்து அரசிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அரசி வந்து இதை கேட்டுட்டு, சரிங்கண்ணே, நீங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஒரு ஸ்வீட் கொடுக்காம நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து அங்கே அம்மாக்கும் அப்பாவுக்கும் கொடுங்க. இது நம்ம அப்பாவுக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி வந்து கேட்கவும், உடனே இங்கே கதிரும், இல்லை அரசி, இப்போ தான் நாங்களே ரிசல்ட் பார்த்தோம். இந்த விஷயத்தை பார்த்ததும் அம்மா கிட்ட எங்கள் அப்பத்தா நம்ம எல்லாருக்கும் தான் இங்கே தெரியும். ஏன்னா அப்பாவுக்கு தெரியாது, இங்கே சரவணன் அண்ணனுக்கு தெரியாது, இவங்க யாருக்குமே தெரியாது, எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே பாண்டியனும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் அங்கே கால் பண்ணுறாங்க கதிர். உடனே பாண்டியன் வந்து அப்பா வீட்டுக்கே வந்துட்டார். நம்ம பேசாமல் மீனா அன்னைக்கும் அங்கே செந்தில் என்னனுக்கும் 2 பேருக்கும் பண்ணி வர சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் இந்த விஷயத்தை கேட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவங்க எல்லாருமே கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு பார்ட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கதிரை வந்து அடக்க முடியல. ராஜி வந்து போலீஸ் அதிகாரியே ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே டியூட்டி வந்து இன்றைக்கே போய் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே ஆர்டர் காப்பி வருது. உடனே அந்த ஆர்டர் காப்பியை வாங்கிட்டு இங்கே ராஜியும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவங்க போஸ்டிங்கோட அப்பாயின்மெண்ட்டை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்த கையோட இங்கே முத்துவேல் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. முத்துவேல் வீட்டுக்குள்ளே போனதும் இங்கே ராஜி வந்து போலீஸ் காஸ்டியூம் போட்டுருக்கிறத பார்த்த இங்கே சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே இங்கே வடிவு மாறின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஏன்னா அவங்க வந்து 2 பேரும் வடிவும் மாறியும் 2 பேரும் சேர்ந்து இங்கே அரசி அந்த வீட்டில் இருக்க குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஆனால் அங்கே சக்திவேல் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கவங்க யாரையுமே பிடிக்காம ரொம்பவே கோபமாகவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே ராஜி வந்து போலீஸ் அதிகாரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச இங்கே சக்திவேல் வந்து பயங்கர கோபத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. முத்துவேலும் மேலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்க. உடனே இங்கே ராஜி வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. வீட்டுக்குள்ளே போனதும் இங்கே முத்துவேல் வந்து இங்கே ராஜியை பார்க்குறாங்க. ராஜியை பார்த்ததும் இங்கே உறைஞ்சி போய் நின்ற முத்துவேல் அங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் இங்கே முத்துவேலுக்கு. ஏன்னா தன்னுடைய மக வந்து போலீஸ் அதிகாரி ஆயிட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒன்று. அதே மாதிரி அவள் கௌரவமாக இருக்க போகிறா. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு கதிர் வந்து ராஜியை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, இப்படி இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம இதுக்கு மேலே என் பொண்ணை நினச்சி நான் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா இது இனிமே அவளே எல்லாமே பார்த்துப்பா, எனக்கு ரொம்பவே கௌரவமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவேல் வந்து கீழே இறங்கி வந்து அரசியை பார்த்து மெய் மறந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜியும் அங்கே முத்துவேல்கிட்ட போயிட்டு, அப்பா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன்ப்பா, நான் போலீஸ் அதிகாரியே ஆயிட்டேன். அதே மாதிரி நான் ஆன கையோட முதல்ல நான் உங்ககிட்ட தான் வந்திருக்கேன், உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேல் காலில் விடுறாங்க இங்கே ராஜியும். உடனே ராஜி விழுந்த கையோட எழுந்து, அப்பா, நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை சேர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டிருந்தேன். அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு கனவு, அந்த ஒரு லட்சியம் இப்போ தான் வந்து நிறைவேறிருக்கு. இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இப்படியெல்லாம் நான் இருக்கணும்னா, நல்லா இருக்கணும்னா அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் தான்ப்பா எனக்கு வேணும். அதனால தான் நான் அங்கே வந்தேன். நீங்கள் எங்கள் ஃபேமிலி மேலே நீங்கள் எவ்வளவோ கோவம் இருக்கலாம், ஆனால் நான் உங்கள் மேலே வச்சுட்டு இருந்த பாசம் வந்து என்றைக்குமே அழியாதுப்பா. நான் உங்களுக்கு என்றைக்குமே கௌரவமாக தான் இது இருப்பேன். அதே மாதிரி உங்களை இது மரியாதை குறைவாக எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட ஏமாந்து நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். அது கூட நான் தெரியாமல் தான் பண்ணேன் தவிர நான் உங்களுக்கு இது கஷ்டத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நான் எதுவுமே பண்ணலப்பா. என்ன, எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிச்சிக்கோங்கப்பா. நான் உங்கள் முன்னாடி போலீஸ் அதிகாரியாக வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் கனவு. அந்த ஆசை வந்து எனக்கு இப்போ நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு லைஃபே ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லிடுறாங்க. உடனே முத்துவேலும், அம்மாடி, நீ போலீஸ் அதிகாரியாக ஆனது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஆனால் நீ என்கிட்ட வந்து ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது நான் உன்னை ரொம்பவே எகத்தாளமாக நீ எல்லாம் போலீஸ் அதிகாரியாக ஆகவையா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நான் நினச்சேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி நீ இல்லை. ஆனால் உன்னோட விடாமுயற்சியும் விஸ்வரூப வெற்றியாக நீ இப்போ போலீஸ் அதிகாரியாக என் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்க. நீ உன்னை பார்க்குற போது எனக்கு பெருமையாகவும் இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. என்னடா சக்தி, என் பொண்ணு பாடுறா போலீஸ் அதிகாரி ஆகிட்டா, இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே பெருமை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் வந்து சக்திவேல்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கவும்,
உடனே இங்கே முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்தை யோசிச்சு இங்கே சக்திவேல் வந்து என்னண்ணா பேசிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவள் ஒரு ஓடுகாலி, இந்த வீட்டிலேருந்து 2 ஓடிகாலி ஓடி இருக்கு, அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் போய் ஒரு கிணத்துல வந்து குதிச்ச மாதிரி அந்த குடும்பத்தில் போய் அவங்க வாக்கப்பட்டிருக்காங்க. அங்கே அவங்க நல்லா இருப்பாங்களா? அவங்க உள்ள என்னென்ன சித்திரவாதம் பண்ணுறவங்களோ இங்கே ராஜியை அவள் யார்கிட்டையுமே சொல்லாமல் எல்லாமே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா. அவளும் அந்த பாண்டியன் ஃபேமிலி சைடே சாஞ்சிட்டானே, நீங்கள் அவங்கள ஒன்றுமே நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் வந்து புது கொஷினை எழுப்பி புது ஒரு பிரச்சனையவே உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு. இதை பார்த்த இங்கே ராஜியும் இன்னும் நான் என்றைக்குமே அது மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே கோவத்தில் பேசுகிறாங்க. உடனே எங்கள் முத்துவேலும், ராஜுமா நீ ஒரு நிமிஷம் அமைதியாருமா, என்னடா சக்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்னோட பொண்ணு போலீஸ் அதிகாரியாகி என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காடா. ஒரு பெத்த அப்பனுக்கு இதை விட வேற எந்த சந்தோஷம் இருக்கும்? அவள் இந்த ஒரு விஷயத்த பண்ணதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அவள் கொடுத்துட்டு போயிட்டா. ஆனால் அவள் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இத்தனை வருஷத்துக்கு பிறகு என் முன்னாடி போலீஸை தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு இப்போ சவால் விட்டதை ஜெயிச்சு என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. அவள் தாண்டா ஒரு பெண்மணி. அவள் வந்து சாதிச்சிட்டா, அவள் நினச்சதை சாதிச்சிட்டா. இதுக்கு மேலே அவளை நான் நினச்சி எதுவுமே நான் வருத்தப்பட போகிறதில்ல. ஏன்னா அவளோட லைஃப்பை வந்து அவளே பார்த்துப்பா. அதே மாதிரி நான் இதுவரையும் நான் அவளை பார்க்கல. ஆனால் அவளை வந்து போலீஸ் காஸ்டியூமில் அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் பார்க்குற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த ஒரு சந்தோஷம்லாம் யாருக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கு? எந்த பொண்ணுமே இங்கே ஒரு தன்னுடைய அப்பாவுக்கு இப்படி ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் என்னோட மக எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை, எவ்வளோ பெரிய ஒரு பெருமையை, எவ்வளோ மரியாதையை சேர்த்து கொடுத்துருக்கா. நீ பார்க்குற போதே உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் வந்து சக்திவேல்கிட்ட சொல்லிடுறாங்க. சக்திவேலும் கோவத்தில், அண்ணா நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, இந்த விஷயத்தில் நான் தலையிடுறதில்ல. உன் பொண்ணு இப்போ போலீஸ் ஆயிட்டா அப்படின்ற சந்தோஷம் உனக்கு. ஆனால் அவங்க அந்த பாண்டியன் பரதேசி பாண்டியன் குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் 50 வருஷ பகை. அந்த பகையெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அந்த பரதேசி பாண்டியன் கூட சேர்ந்துடலான்னு பார்க்குறீங்களா? இப்போ ராஜி இந்த வீட்டுக்கு வந்தால் நாளைக்கு கோமதி வருவா, முந்தா நாளைக்கு அங்கே பரதேசி பாண்டியன் வருவான். மொத்த பேரை நீங்கள் சேர்த்து வச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருங்கண்ணே. நான் போயிடுறேண்ணே இந்த வீட்டை விட்டு. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. என்னோட மனசில் இருக்கிற வழியை நீங்கள் ஒரு நாளும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளை அவமானப்படுத்தின குடும்பத்திலேருந்து அவள் வந்திருக்கா. அவளும் அந்த அவமானப்படுத்தின அந்த குடும்பத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்கா. அவங்க சைடு தான் அவளே பேசுகிறா. நீங்கள் அவள் சைடு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குண்ணே. என்ன போங்கண்ணே, நான் இதுக்கு மேலே இங்கே எதுவுமே பேசலை. நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தராங்க வரதான் போகிறாங்க. நீங்கள் அவங்களையுமே மன்னிச்சு சேர்த்துக்க தான் போகிறீங்க. கடைசியில் 2 ஃபேமிலியும் ரொம்பவே சந்தோஷமாக கூடி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைண்ணே. நான் இங்கே இருக்கிற வரையும் இருக்கிறேன். இல்லைனா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கிறேன்னு சொல்லுங்கள், நான் கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு படையில் இது விருந்தே வச்சுருங்க, ரொம்ப இது கொண்டாடுங்க, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே வடிவுக்கும் மாறிக்கும் இங்கே சக்திவேல் ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா புரியாமல் சக்திவேலை திட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே முத்துவேலும், வாமா வந்து சாப்பிடுமா, நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் வந்து இந்த ராஜியை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கவும், ராஜி வந்து நான் அங்கேயே தான் சாப்பிட்டுட்டு வந்தேன்ப்பா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் அவர் வந்து பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா. என்னன்னா உங்கள் மேலே வச்சுட்டு இருந்த எல்லா பாசமும் உண்மைதான். அதே மாதிரி அந்த குடும்பத்தை பற்றி இங்கே அவர் தப்பாக சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற ஒரு பர்சன் கூட அவங்க அந்த வீட்டில் நடந்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லார் மேலேயுமே ரொம்பவே அக்கறையும் அன்பும் தான் வச்சிட்ருப்பாங்க. ஒருத்தருக்கு இது பிரச்சனைனா கூட மொத்த பேரும் வந்து அதை சால்வ் பண்ண தான் பார்ப்பாங்களோ தவிர
அங்கே வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை வராது. அந்த வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே அந்த வீட்டில் இருக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா. அந்த வீட்டுக்கு போன பின்னாடி தான் எனக்கு பொறுப்பு வந்துச்சு. அதே மாதிரி நான் போலீஸ் அதிகாரியாக ஆகணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஏன்னா நான் மட்டுமே இது உழைச்சி நான் இந்த இடத்துல வந்து நிற்கலை. கதிர் வந்து என் கூட இருந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணான். ஏன்னா எனக்காக அவன் என் கூடயே ரன்னிங் வருவான். அதே மாதிரி எனக்காக நிறைய பண்ணியிருக்கான்ப்பா. ஏன்னா அங்கே கதிர் வந்து நான் என்றைக்குமே தப்பு சொல்ல மாட்டேன். அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே நல்ல ஒரு பர்சன்ப்பா. ஏன்னா அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எனக்கு அவங்கள வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னா உங்களை அளவுக்கு எனக்கு அவங்கள பிடிக்கும்ப்பா. நீங்கள் என்ன எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நான் அதை வந்து வாய் வார்த்தையாக நான் பெருமைக்காக சொல்லலை. ஆனால் அவங்க உங்களை மாதிரி இருக்கிறாங்க. இந்த இந்த ஒரு ஜென்ரேஷன்லையுமே அவங்க என்னை இப்போ கூட நல்ல விதமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அத்தை வந்து என்னை ஒரு வேளை சாப்பிடலன்னா என்னை வந்து சாப்பாடு போட்டுட்டு வந்து ஊட்டி விடுவாங்க. என்னை வந்து அப்படி விழுந்து விழுந்து காமிச்சிப்பாங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி யாருக்குப்பா கிடைக்கும்? எனக்கு கிடச்சிருக்குப்பா. ஒரு நல்ல புருஷன் கிடச்சிருக்காங்க, நல்ல மாமியார் கிடச்சிருக்காங்க, நல்ல மாமனார் கிடச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே நல்ல ஒரு பர்சன் தான்ப்பா. அதே மாதிரி எல்லாருமே என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள மாதிரியுமே நான் எல்லார் மேலேயுமே ஒரு உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாருமே இருந்ததுனால தான், ஒரு பக்க துணையாக இருந்ததுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்கேன்ப்பா. அதே மாதிரி உங்களுக்கு நான் போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையே நான் நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில் தான் நான் அந்த ஒரு விஷயத்தை, அந்த போலீஸ் விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணி நான் நல்லா படித்து நான் ஆகணும், இது போலீஸ் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எக்ஸாமை நான் பதட்டத்தோடு தான் எழுதினேன். ஆனால் நான் இப்போ வந்து முதலிடத்தில் ஃபஸ்ட் மார்க் எடுத்து இப்படி நான் அது பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் அந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரிங்கப்பா, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு நான் அப்புறம் வரேன்ப்பா. அதே மாதிரி நீங்கள் அத்தை வீட்டுக்கு வரீங்களா? ஒரு வேளை சாப்பிட்டுட்டு போவீங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா. உங்களுக்கு என் கையால் பரிமாறணும். நான் உங்களுக்கு பரிமாறி நான் எவ்வளோ நாளாச்சு. நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கு பிரச்சனையாகி நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு பிரச்சனையில் நான் உங்களுக்கு என் கையால் சாப்பாடு போட்டதே கிடையாது. அந்த ஒரு புண்ணியமாவது எங்களுக்கு கொடுங்கப்பா. ஏற்கனவே அந்த வீட்டுக்கு வந்து நிறைய ஒரு பிரச்சனை நடந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேங்க. ஆனால் இப்போ எனக்காக அந்த வீட்டுக்கு நாளைக்கு மட்டும் நீங்கள் அந்த விருந்துக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுவுமே முத்துவேல்கிட்ட சொல்லிடுறாங்க. முத்துவேல் கேட்டு, சரிம்மா நீ ஆசைப்படுற மாதிரியே நான் அந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு இங்கே ராஜுவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே கிளம்பி வெளியே வரவும் அப்போ தான் மீனாவும் செந்திலும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜியை பார்த்ததும், ராஜி என்ன ராஜி நீ நினச்ச மாதிரியே போலீஸ் ஆகிட்ட. இதை பார்க்குற போதே எனக்கு இது கையெல்லாம் பூப்சம் வந்துடுது. ஐயோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அரசி, நீ கை கூட அரசி, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இந்த வீட்டில் ஒரு நல்ல வேலைக்கு நீ மட்டும்தான் போயிருக்க, எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜிக்கிட்ட மீனாவும் பேசிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் கோமதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. கோமதியும் அங்கேருந்து நீங்கள் எங்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் இவ என்ன எங்கிட்ட பேசாமல் போகிறா, இவன் வந்து நாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே சுற்றி வந்தா இப்போ என்ன அவளுக்கு பிரச்சனை, இது நம்ம பேசினாவே பின்னாடி தள்ளி தள்ளி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் அவர் எவ்வளோ ஈகோ காமிச்சாரோ அந்த அளவுக்கு நாம்ளும் அவருக்கு ஈகோவை காமிக்கணும். ஏன்னா நான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் என் கூட பேசலை அப்படின்ற ஒரு வருத்தப்பட்ட மாதிரி அவருமே கஷ்டப்படணும், வருத்தப்படணும், துக்கப்படணும், எல்லாத்தையும் அவர் படணும். அவர் பட்டாதான் என்னோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியும் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து பாண்டியன்கிட்ட பேசாமல் சைலண்ட்டாகவும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவுமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. மீனாவை பார்த்தா இங்கே கோமதியும், வா மீனா வா, சாப்பிட்டே மீனா, வா மீனா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து மீனாவை கூட்டிகிட்டு போயிட்டு டைம் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. உடனே உட்கார வச்ச கையோட இங்கே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னத்தை இன்றைக்கி தான் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, மறுபடியும் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, ஏற்கனவே நீங்கள் ரொம்பவே டயர்டாக இருக்கீங்க, லோ பிபிலி வேறு இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அத்தை
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கோமதி கிட்ட சொல்லவும் கோமதி இதை கேட்டுட்டு இல்லை மீனா, எனக்கு டெய்லியும் செஞ்சு பழகிருச்சுல்ல, அந்த வேலையை செய்யாமல் இருந்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதே மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது மீனா. நீ உக்காந்து சாப்பிட்ட மீனா, அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரெஸ்ட் எடுத்தால் ஒரே இடத்துல இருந்தால் எனக்கு உடம்பு ஒத்துக்கிறதில்ல. ஏன்னா நான் கரெக்டாக மாத்திரை போட்டிருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு மயக்கமே வந்திருக்காது. நான் தான் ஏதோ அவர் பேசலை அப்படின்ற ஒரு இது மைண்ட் தாட்லேயே நான் அந்த மாத்திரையை போடாமல் விட்டுட்டேன். ஆனால் இப்போ அவர் என்கிட்ட பேசுகிறாரு, நான் நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்துருச்சு. இனிமே அந்த வார்த்தை வரக்கூடாது, அவரை நான் ஒரு வழிக்கு கொண்டு வராமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி மீனா கிட்ட சொல்லவும் உடனே அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.